இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தவக்காலத்தின் 17ஆம் நாள், தவக்காலத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும், நீங்கள் அனுசரிக்கக்கூடிய உண்ணா நோன்பையும், பங்கேற்கக்கூடிய சிலுவை பாதையும், திருப்பலியும், நற்கருணை ஆசிரியரையும், நீங்க மேற்கொள்ளக்கூடிய தான தர்மத்தையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, 17 நாட்களை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த தவ காலத்துல 17 நாட்களும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்திருக்கின்றோமா? இந்த உண்ணா நோன்பையும் ஜெபத்தான தர்மத்தையும் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக பயன்படுத்தியிருக்கின்றோமா? அல்லது ஆத்ம ரீதியாக நான் முழுமையாக இதை உள்வாங்கி நான் பின்பற்றி கொண்டிருக்கின்றனா என்பதை சிந்திக்க இந்த நாள் அழைப்பு விடுக்கின்றது. வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளில் திருகிருதி ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். டேனியல் வெப்ஸ்டர் என்பவர் ஒரு புகழ்பெற்ற ஆங்கிலேயர். இவர்தான் வெப்ஸ்டர் என்ற ஒரு புகழ்பெற்ற ஆங்கில அகராதியை எழுதியவர், டிக்ஷனரி எழுதியவர். இவரிடம் ஒரு முறை கேட்டார்கள், உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம் என்று நினைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கூறினாராம், நான் கடவுளுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க, my individual accountability to God என்று கூறுவார். குறித்த காலம் வருகின்ற போது அவர் நம்மிடம் கணக்கு கேட்கின்றார். அந்த கணக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? இன்றைய நாளுடைய விவிலியத்தில் பார்ப்போம். அவர் திராட்சை தோட்டத்தை போடுகிறார், வேலி அமைக்கின்றார், புளிவு குழி திராட்சை மது தயாரிப்பதற்கான அந்த ஒரு மெஷினரியும் அவர் கொடுக்கின்றார், தயார் செய்கிறார். பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பெரிய வாட்ச்மேன் டவரும் அவர் கட்டுகிறார். அதிகமான திராட்சை பழங்கள் வருகின்ற போது அவர் ஆள் அனுப்பி எனக்கு சேர வேண்டிய அந்த குத்தகை பழங்களை சேகரித்து வா என்றுதான் கூறுகிறார். விளைச்சலை அத்தனையும், எல்லா விளைச்சலை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை. அவர் கூறியதெல்லாம் எனக்கு சேர வேண்டியதை கொடுங்கள் என்றுதான் பணியாளர்களை அனுப்புகிறார். மீண்டும் மிகுதியான ஆட்களை அனுப்புகிறார். தன் ஒரே மகனை அனுப்புகிறார். அத்தனை பேரையும் அவர்கள் வெறித்தனமாக கொன்றளிக்கின்றார்கள், கொலை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் கூட வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்கள், குத்தகைக்கு இருக்கக்கூடிய, லீஸுக்கு இருக்கும் சொல்றோமே, இந்த நபர்கள்லாம் தான் வசிக்கக்கூடிய அந்த இடத்தை அல்லது கடையை, அந்த வீட்டை, அந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாளிலும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகையால் தான் ஒரு சில நபர்கள் ஒரு வருடத்திற்கு மேல் ஒரு நபரை வாடகைக்கு வைப்பதில்லை, அல்லது ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு யாரையும் அந்த இடத்துல வாடகைக்கு வைப்பதில்லை. ஏனென்றால் அதை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய சட்டங்களும் உண்டு என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதர சூழலை எத்தனையோ நேரங்களில், எத்தனையோ இடங்களில் வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் காலி செய்வது கடினமாகி விடுகிறது. ஏதாவது நகை வாங்கியவர்கள், கடை வாங்கியவர்கள், பத்திரத்தை வாங்கி அடகு வைத்தவர்கள், அல்லது லோன் வாங்கி கட்டுகிறேன் என்று சொல்கிற நபர்கள், எத்தனையோ நபர்கள் இந்த நாளில் ஏமாற்றி விடுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நேர்மை எங்கே இருக்கின்றது? நம்பி அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் அந்த குத்தகைக்கு விட்டு செல்கிறார். இவர்களெல்லாம் உண்மையாக நடந்து கொள்வார்கள், நேர்மையாக இருப்பார்கள், கண்ணியத்தோடு இருப்பார்கள், சேர வேண்டியதை குறித்த காலத்தில் அவர்கள் எனக்கு திருப்பி கொடுப்பார்கள் என்பதற்காக தன்னுடைய நிலத்தில் அவருடைய செலவில் அத்தனையும் செய்து கொடுத்தும் கூட ஆசை யாரை விடுகிறது? அபகரிக்க வேண்டும் என்ற மாபெரும் ஆசை கொண்ட இந்த குத்தகைக்காரர்கள் அத்தனை பேரையும் அவர் விரட்டி அடித்து இன்னும் புதிதாக இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்களுக்கு அதை கொடுப்பார் என்று விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. பிரியமான சகோதர சொல்லே, அன்று மறைநூல் அறிஞர்களையும் பரிசேரையும் பார்த்து ஆண்டவர் கூறுகளை இந்த நாளில்
கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். அழகான மனைவி, அழகான கணவன், அழகான பிள்ளைகள், அழகான பெற்றோர், அழகான சொந்த பந்தங்களை அத்தனையும் கொடுத்து நீ ஏன் இன்னும் இப்படி நடந்து கொள்கிறாய், ஏன் இப்படி பேசுகிறாய், ஏன் இப்படி ஒரு தரித்திரியமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், ஏன் உனக்கு ஒரு புரிதல் இல்லை, அறிதல் இல்லை, உன் வாழ்க்கை தாறுமாறாக இருக்கின்றது, ஏன் இந்த குடிப்பழக்கம், ஏன் இந்த வெறி, ஏன் இந்த பாசமற்ற சூழ்நிலை, ஏன் உன்னை நம்பித்தானே இந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறேன், உன்னை நம்பித்தானே இந்த சம்பளத்தை கொடுத்திருக்கிறேன், உன்னை நம்பித்தானே இந்த அருமையான பிள்ளைகளை உனக்கு பரிசா கொடையா கொடுத்திருக்கிறேன், உன்னை நம்பித்தானே இவ்வளவு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், பென்ஷனை கொடுத்திருக்கிறேன், வீடு வாசலை கொடுத்திருக்கிறேன், சொத்து சுகத்தை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு கொடுத்தும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய், உனக்குள்ள ஏன் இந்த ஏமாற்றுத்தனம், ஏன் இந்த பிரமாணிக்கம் இல்லை, ஏன் உனக்குள்ள இந்த போராட்டம், ஏன் இந்த சவால் என்று ஆண்டவர் அடுக்கிக் கொண்டே கேட்கின்றார். பிரியமானவர்களே, அந்த டேனியல் வெப்ஸ்டார் அருமையாக சொன்னார், மை இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி டு காட், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டியதாய் இருக்கின்றது, கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மிடம் கணக்கு கேட்பார். அது அன்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது நேர்மையாக இருக்கலாம், கண்ணியமாக இருக்கலாம், கற்பாக இருக்கலாம், நல்லடத்தையாக இருக்கலாம். அத்தனைக்கும் ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். பிரியமான சகோதர சொல்லே, நம்முடைய கணக்கு மைனஸ்ல இருக்கா, பேலன்ஸ்ல இருக்கா, அல்லது இன்னும் அதிகமான லாபம் சம்பாதித்த நபர்களாக இருக்கின்றோமா? இந்த நாடுல அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை விட இன்னும் 100 மடங்கு அபரிதமான ஆசீர்வாதத்தை பெற்றவராக நம்ம வாழ வேண்டும். அதற்காக இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, அப்பா, என்னை நம்பி என்னுடைய திறமைக்கு ஏற்றார் அருமையான அற்புதமான காயும் கனியும் பழங்களும் செழிக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தை போல அருமையான குடும்பத்தை, அருமையான ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வேலை, அருமையான படிப்பு, அருமையான உழைப்பை, அருமையான அற்புதமான ஆசீர்வாதத்தை என்னை நிரப்பினரே. ஒரே என்னுடைய பலவீனம், என்னுடைய சுயநலம், என்னுடைய ஆசை, அந்த குத்தகைக்காரர்களை போல நானும் ஒரு சில நேரங்கள் நடந்துக்கிறேன். அப்பா, அத்தனையும் மாற்றிக்கொண்டு இனிமேல் உமக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணக்கு தப்பான கணக்கு இல்லை, மைனஸ் கணக்கு இல்லை, அல்லது எனக்கு தெரியாது என்ற கணக்கல்ல, அன்றாட சின்ன சின்ன காரியங்களை கூட நாங்கள் கணக்கு கொடுக்கக்கூடிய நபர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.